ராயல் என்ஃபீல்ட் Guerrilla 450 பற்றின டீட்டெயில் வாக் அரவுண்ட் வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்பேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கலர்ஸோட வீடியோஸ்லேருந்து எல்லாமே நம்ம இருப்போம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இன் தமிழ் வீடியோஸ் எல்லாமே ஸ்பெயின்லேருந்து உங்களுக்காக நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா அதை பாருங்கள். ஸோ டிசைன் படி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வண்டி லைக் இதோட ஸ்டாண்ட்ஸ் நல்லாயிருக்கு. அதாவது ஸ்டாண்ட்ஸ் இந்த சென்ஸ் இப்போ நீங்கள் பைக்கில் ஏறி உட்காந்திங்கன்னா இந்த பைக்கோட ரோட் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ளஸ் நீங்கள் எந்த ஹைட்டில் இருந்தாலும் இந்த வண்டி வந்து நல்ல ஒரு வீல் பேஸ் லென்த் வந்து நல்ல லாங்கான வீல் பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி நல்ல பெரிய ஒரு மோட்டர் சைக்கிள், ஒரு 450cc மோட்டர் சைக்கிள்னால் ஒரு பெரிய கெத்தான ஒரு லுக் கொடுக்குது அப்படின்ற ஒரு லுக் கொடுக்கும். அதாவது வண்டியோட ஸ்டாண்ட்ஸு. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வண்டியோட ஓவரால் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா மெயினாக வந்து வண்டியோட கலர் ஸ்கீம்ஸு, என்ட்ரி லெவல் ஸ்மோக் கலர் ஸ்கீம் மட்டும்தான் வந்து என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப எடுப்பான கலர், ரொம்ப நல்ல கலர் ஸ்கீம். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபங்கியான டச்சஸ், ரொம்ப ஃபங்கியான ஃபினிஷஸ் கொடுத்த மாதிரி மற்ற எல்லா கலர்ஸுமே இருந்தது. மோர் ஆஃப் நம்ம ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணால் லைக் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து நம்ம பெயிண்ட் ஜாப்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பட் ஸ்டாக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு அந்த ஸ்மோக் கலர், அந்த க்ரே மேட் ஃபினிஷ் தான் வந்து நல்லா இருக்குது. மற்ற கலர்ஸ் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மெயினாக கிராஃபிக்கல் தீம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா. ஸோ இந்த Guerrilla 450 வந்து ஹிமாலயன் கிட்ட என்ஜின் சாசி வந்து ஷேர் பண்ணுதுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ஜின் வந்து சேம் யூனிட் தான், கே பாக்ஸ் வந்து சேம் தான். ஆனால் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருக்காங்க இந்த ரோட்ஸ்டரில். ப்ளஸ் ஃபைனல் கியரிங் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் ஆப்வியஸ்லி சப்ஃப்ரேம் வந்து இது ரோட்ஸ்டராக இருக்கிறதுனால ஹிமாலயன் கூட கம்பேர் பண்ணும்போது பிராண்ட் நியூ. இந்த வண்டியில் வந்து 17 inch வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹிமாலயில் வந்து பார்த்திங்கன்னா 21/17 அது வந்து டியூப் டயர்ஸு, இது வந்து டியூப்லெஸ் ரப்பரு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த வண்டியில். இதெல்லாம் போக சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு அது ஒரு ஏடிவினால ஹிமாலயன் வந்து லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன். இதில் வந்து சஸ்பென்ஷன் யூனிட்டே வந்து வேறு. ஏன்னா அதில் வந்து யூஎஸ்டி, இதில் வந்து பார்த்திங்கன்னா டெலிஸ்கோபிக் 43mm யூனிட்டு. ஆனால் வந்து அதோட ஸ்ட்ரோக் வேல்யூ வந்து கம்மி. இதில் வந்து 140mm. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியிலையுமே வந்து லிங்க் டைப் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான். இந்த Guerrillaவில் வந்து பார்த்திங்கன்னா 150mm ஸ்ட்ரோக், அதாவது ஸ்ட்ரோக் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆப்வியஸ்லி. பட் பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஏன்னா 310mm ஃப்ரெண்டஸ்க்கு ஹிமாலயில் வந்து பார்த்திங்கன்னா 320, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியிலையும் வந்து 270mm தான். ஸோ நான் ஏன் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு இந்த வண்டியோட ரிவ்யூவில் ஏன் இந்த ஹிமாலயன் கூட கம்பேரிசன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ஹிமாலயன் வந்து இந்த ஏடிவி செக்மெண்ட்லேயே வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு வண்டி மெக்கானிக்கல் வைஸ். அதனால் வந்து உங்களுக்கு கம்பேரிசன் கொடுத்தோன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு லைக் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ டுவல் சேனல் ஏபி சிஸ்டம் இந்த வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த வண்டியோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது, அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் கிடையாது, குவிக் ஷிஃப்டர் வந்து கிடையாது. மெயினாக வந்து இந்த வண்டியில் ஜென்யூன் ஆக்சரிஸ் எல்லாமே வந்து மெக்கானிக்கலி இந்த வண்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி எந்த ஆக்சரிஸும் கிடையாது. மோர் ஆஃப் டோரிங் ஆக்சரிஸ் தான். அப்புறம் டிஎஃப்டி கன்சோல் வந்து ரெண்டு வண்டிலையும் வந்து சேம் தான். ப்ளஸ் நீங்கள் இப்போ வந்து ரூட் ஆல்ரெடி வந்து உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் நேவிகேஷன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் இந்த கிளஸ்டரில். ரெண்டு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈகோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஈகோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு மாறுங்க. பர்ஃபார்மன்ஸ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட மேக்ஸிமம் பவர் அண்ட் டார்க் வந்து கிடைக்கும். ஈகோவில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எக்கனாமிக்கலாக நீங்கள் ஓட்டலாம். பட் இது ஒரு லிக்விட் கூல்ட் என்ஜின், ஸோ ரொம்ப எக்கனாமிக்கலாக ஓட்ட முடியாது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியில் வந்து ரைட் மெயினான விஷயம். ஸோ இந்த வண்டியோட கர்வ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 185mm. நம்ம ஹிமாலயன் கூட கம்பேர் பண்ணால் வந்து இதோட வெயிட் கம்மி. ஆனால் வந்து நம்ம இந்த வண்டியோட மெயின் ரைவல் ஸ்பீட் 400, ட்ரைம் ஸ்பீட் 400, இந்த செக்மெண்ட்டோட பெஞ்ச் மார்க். நான் அந்த ஒரு வண்டி கூட தான் கம்பேர் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ அந்த வண்டி கூட கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டி வந்து வீல் பேஸ் லென்த் வந்து அதிகம். எஸ், ஏன்னா 63mm இந்த வண்டி வீல் பேஸ் லென்த் அதிகம். ப்ளஸ் இந்த வண்டி 9 kilograms வந்து ஹெவியர் ஸ்பீட் 400 கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆன் பேப்பர் நீங்கள் வந்து இந்த வண்டி கார்னரிங் எபிலிட்டிஸாக வந்து கொஞ்சம் ஸ்லவுச்சியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பட் அப்படியே கிடையாதுங்க. பிகாஸ் வண்டியோட ஸ்டியரிங் ஜியோமெட்ரி வந்து செம்ம ஷார்ப்பாக இருக்குது. ரொம்ப கார்னர்ஸில் வந்து ஈகராக வந்து மடித்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும், அந்த அளவுக்கு இருக்குது. பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரியே வந்து உங்களுக்கு இந்த வீல்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒயிட் செக்ஷன் டயர்ஸ் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற மோட்டர் சைக்கிளோட வைடஸ்ட் டயர்ஸ் வந்து இந்த மோட்டர் சைக்கிளில் தான் இருக்கும். ரொம்ப ட்விச்சியான ஃபீலாக கொடுக்காது. அதாவது இப்போ நீங்கள் கார்னர் நல்லா பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, லீட் ஆங்கிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது வந்து நீங்கள் உங்கள் ஃபுட் பெக்ஸை வந்து ஸ்க்ரேப் பண்ணுறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக பயமாக இருக்காது. ஏன்னா வந்து ஓட்டுறதுக்கு நல்லா
இருக்குது. அது ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 400 மாதிரியே க்ளோஸ் டு 170 mm கொடுத்துருக்காங்க. குட். இந்த வண்டியில் வந்து ரொம்ப இன்வால்விங்கான ரொம்ப ஸ்டேபிளான ஒரு சேசி, அதுக்கு வந்து இந்த வைடான ஹேண்டில் பார் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரண்ட் அண்ட் லைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கார்னர்ஸ்லாம் செம்மையாக படுத்து ஓட்டலாம், நல்ல ஸ்பீட்ஸில் ஓட்டலாம். பெரிய ப்ளஸ் இந்த வண்டியோட என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் அன்மிஸ்டேக்கபிளி சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய ட்விஸ்டீஸில் ஓட்டுறீங்க, நீங்கள் நிறைய ஹைவேஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டி, இந்த வண்டியோட ஓவரால் மெக்கானிக்கல் எபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த சியர் டயர்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா எக்ஸல் ஆன் ஆஃப் ரோட் ட்ரெட் பேட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஹிமாலயன் எக்ஸ்பல்ஸில் இருக்கிற மாதிரி. அப்படி இருந்தாலுமே வந்து இதோட மெயினாக ஆன் ரோடு, அதாவது டாமா கிரிப் வந்து சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இந்த டயர்ஸோட கிரிப்பை. ஏன்னா ரியல் வந்து பார்த்தீங்கன்னா 160/60 நீங்கள் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டீங்க இந்த வண்டியோட டயர்லேருந்து கிடைக்கிற ட்ராக்ஷனில், ப்ளஸ் இந்த வண்டியோட பிரேக்கிங் எபிலிட்டிஸில் ரெண்டுமே வந்து டாப் நாச்சாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. கம்ப்ளைண்ட் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து பார்சலோனாவில் ஓட்டுறோம். ஸோ பார்சலோனா வந்து ஸ்மூத்தான ட்விஸ்டீஸில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு செம்மையாக இருந்துச்சு, ப்ளஸ் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சீட்ஸ் வந்து ஹிமாலயன் அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக, ஆப்வியஸ்லி அது ஏடிவி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரபிளி வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா ஒரு ரோட்ஸ்டருக்கு நல்ல கம்ஃபர்ட் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. 100ல் பண்ண மோசமான சீட் மிஸ்டேக் வந்து இவங்க பண்ணல. இதில் வந்து சீட் ஆக்சுவலி வந்து நல்லா இருக்குது. ஸோ லாங் சேடில் ஹவர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் ஆகும். ரொம்ப ஷார்ப்பான பென்ஸெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப நல்லா எடுக்கலாம். பட் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்மூத்தான நல்ல வெல்பேவ் டாமாக்கில் தான் ஓட்டினோம். ஸோ அதனால் வந்து நம்ம ஊர் ரோட்ஸில் வந்து ஓட்டி அதுக்காக தனியாக நான் ரிவ்யூஸ் தரேன், எப்படி நம்ம எவ்ரிடே கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரிஃபைண்டாக இருக்குது, 5000 RPM வரைக்கும். வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஹிமாலயன் விட ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈகராக இருக்குது. ஓகேவா? த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப குவிக்காக இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் சின்ன மூவ்மெண்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீட்ஸ் கிளைம் பண்ணுவீங்க, ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒன்று வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 11 liters தான். அது நீங்கள் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்ட் டிவைஸ் செட்டப் இருக்குது. இந்த 452cc இன்ஜின் 40 PS 40 Nm ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த இன்ஜினில் வந்து உங்களுக்கு மைலேஜ் அரௌண்ட் வந்து ஒரு 25-ish அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ ஒரு ஃபுல் டேங்க்கில் வந்து ஒரு 200-250 கிலோமீட்டர் மேக்ஸிமம், அதுக்கு மேலே நீங்கள் ஓட்ட முடியாது. ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கம்மி. ஈவன் ஸ்பீட் 400 விட 2 liters வந்து ஃபியூல் டேங்க் கம்மி கெப்பாசிட்டி வைஸ். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வண்டியில் அட்லீஸ்ட் USD அது கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த வண்டி 2,39,000 2,54,000 வரைக்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரைஸு, நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸிங். ஆனால் வந்து ஸ்பீட் 400 கொடுக்க நம்ம கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், USDயும் கொடுத்து இந்த ப்ரைஸ் கொடுத்துருந்தா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ப்ளஸ் இந்த வண்டியோட ஸ்டைலிங், வண்டி பார்க்க நல்ல ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் ஸ்டைலிங் வந்து பெட்டராக கொடுத்துருக்கலாம். மெயினாக அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேட்டர்ஸ் வந்து பார்க்க இந்த ஒரு நல்ல ஒரு மோட்டர் சைக்கிளுக்கு வந்து அந்த கேட்டர்ஸ் பார்க்க லைக் ஒரு சீப்பாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் பார்க்க. ஸோ இதெல்லாம் வந்து திங்க. ப்ளஸ் நான் ஸ்பீட் 400 கம்பேர் பண்ண வச்சுக்கோங்களேன், த பெட்டர் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ஸ்பீட் 400 தான். பெட்டரான கலர் ஸ்கீம்ஸ் வந்து ஸ்பீட் 400 தான். ஆனால் ஸ்பீட் 400 வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சின்ன பைக் மாதிரி ஃபீல் ஆகும். இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து 780 mm, ஸ்பீட் 400 வந்து 790 mm. ஸோ இதில் வந்து நீங்கள் ஷார்ட் ரைடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டராக செட் ஆகும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஃபோட்டோ பிளான் பண்ணி ஓட்டலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் ஆல் ரைடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ரைடர்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஈஸியாக ஓட்டலாம், ஒன்றும் கஷ்டமான விஷயங்கள் கிடையாது. அது ஆனால் ஃபியூல் டேங்க் வந்து நல்ல ஸ்லிம்மாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து நீ கிரிப்பிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் போக ஸ்பீட் 400 பெட்டரான என்ஜின் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹிமாலயன் ஆர் இந்த வெரிலா விட அந்த 398cc லிக்விட் இன்ஜின் நான் பெரிய ஃபேனு. ஸோ ஸ்டில் அது வந்து இந்த செக்மெண்ட்டோட பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். மெயினாக வந்து லோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கும். இந்த வண்டியிலே வந்து சூப்பராக இருக்குது. நான் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டேன். பட் கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக நான் ஸ்பீட் 400 தான் போவேன் இந்த வண்டியை விட. அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மற்றபடி இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரில்லிங் ஃபேக்டர் கிடைக்குமா? நல்ல டாப் ஸ்பீட் போகும், 160க்கு மேலே ஈஸியாக போகும், எந்த டவுட்டுமே இல்லை. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 25 அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்ல மோட்டர் சைக்கிள். நீங்கள் ராயல் என்ஃபீல்ட் கிட்டேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ரோட்ஸ்டர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல ஸ்டேபிளான நல்ல கார்னரிங் எபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி நல்லாயிருக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து டீசெண்டாக இருக்குது. அது நான் சொன்ன மாதிரி ஸ்பீட் 400 அளவுக்கு வந்து டாப் லெவல் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அந்த என்னை பொறுத்தளவு கலர் ஸ்கீம்ஸில் வந்து இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாங்க. சம்திங் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வண்டியோட ஸ்டாண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. மற்றபடி நல்ல மோட்டர் சைக்கிள்.
பட் லைக் செக்மெண்ட்டோட ஸ்டாண்ட் அவுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாண்ட் அவுட் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஐ ஸ்டில் திங்க் இந்த செக்மெண்ட்டில் வந்து ஸ்பீட் 400 தான் வந்து பெட்டர் மோட்டர் சைக்கிள்.